Good day to you all. Let's இவை இரண்டும் ஒன்றா, வெவ்வேறானவையா? இவற்றின் எதிர்மறை வடிவம் எவ்வாறு அமையும்? இவற்றை எப்படி நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்திட முடியும் என்பவற்றை தான் நாம் என்று பார்க்க போகின்றோம். லெட் என்பது allow or permit, அதாவது அனுமதி அல்லது உத்தரவு கொடு என்கின்ற அர்த்தத்தை பெற்றுக்கொள்ளும். லெட்ஸ் என்பது third person singular present tense form of let, அதாவது let என்னும் வினை சொல்லின் எஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்வோம். எஸ் ஃபார்ம் எங்கு பயன்படுத்துவோம்? present tenseல படற்கை ஒருமை எழுவாய்க்கு பயன்படுத்துவோம், அதாவது பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய்களுடன். லெட்ஸ் இங்கு எஸ்க்கு முன்னால் ஒரு apostrophe இருக்குது. இதை நாம் let us என்பதன் சுருக்க வடிவம் என்று சொல்வோம். எவ்வாறு சொல்வோம்? let us என்பதன் சுருக்க வடிவம் என்போம். இவற்றில் let, let's என்பவற்றை பரிந்துரைகள், அதாவது suggestion, offers சலுகைகள், imperatives கட்டாயங்கள் போன்றவற்றை சொல்வதற்காக நாம் பயன்படுத்துவோம். இந்த let என்பதை பயன்படுத்தும் வாக்கிய அமைப்பு எவ்வாறு அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா, let plus object pronoun plus V1 என்றவாறு அமையும். இந்த V1க்கு பிறகு வேற சொற்கள் நாங்கள் பயன்படுத்தலாமா என்றால் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் மெயினா நீங்க கன்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஸ்ட்ரக்சர் இவ்வளவுதான். let plus object pronoun plus V1 form. உதாரணத்துக்கு பாப்போம். என்னை போக விடு, எனக்கு போவதற்கு அனுமதி கொடு. இதை நாங்க ஆங்கிலத்தில் எப்படி கேட்கலாம்? let me go, let me go. let என்பது வருகிறது, me என்பது object pronoun, go என்பது V1 வடிவம். அடுத்த ஒரு உதாரணம் பார்ப்போம். எங்களை வேலை செய்ய விடு, let us work, let us work. அவனை வாசிக்க விடு, let him read, let him read. அவளை தீர்மானிக்க விடு, let her decide, let her decide. அதை காய விடு, let it dry, let it dry. அவர்களை சமைக்க விடு, let them cook, let them cook. இது போல நாம் பல உதாரண வாக்கியங்களை சொல்லலாம். உங்கள் மனதில் எழுகின்ற உதாரண வாக்கியங்களை நீங்க கமெண்ட்ல தெரிவிக்க முடியும். Then I can help you and it will be helpful for other learners. அடுத்து நாங்க let's என்பதன் வாக்கிய அமைப்பை பார்ப்போம். let's plus V1 என்றவாறு அமையும். இங்கு let's என்பது let us என்பதை குறிக்கிறது. இவ்விடத்தில் நாம் let's என்பதை suggestion சொல்வதற்கு பயன்படுத்துவோம். நாம போகலாம், let's go. நாம இதை செய்யலாம், let's make. நாம சேகரிக்கலாம், let's collect. நாம சுத்தம் செய்யலாம், let's clean up. நாம கொண்டாடலாம், let's celebrate. இப்ப நான் திருப்பி தமிழ்ல இவ்வளத்தையும் சொல்றேன், நீங்க இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நாம போகலாம், நாம செய்யலாம், நாம சேகரிக்கலாம், நாம சுத்தம் செய்யலாம், நாம கொண்டாடலாம். வெரி குட். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்கள் ஆங்கிலம் கேட்பதில் ஆர்வமுள்ள அனைவருக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ. இனி நாம லெட்ஸ் என்பது பற்றி அறிமுகம் பார்ப்போம். அதாவது இங்கு லெட்ஸ் என்னும் சொல்லை உன்னிப்பாக கவனியுங்கள். இங்கு apostrophe இல்லை. நான் அவர்களை போக அனுமதிக்கிறேன், I let them go, I let them go. இங்கு I என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒருமையாக இருந்தாலும் பேசப்படுகின்ற எழுவாய் அல்ல, first person singular. நம்ம லெட்ஸ் எங்க பயன்படுத்தலாம் என்று பார்த்தோம்.
தேர்ட் பர்சன் சிங்குலரா இருக்க வேண்டும். ஒருமை எழுவாய், ஆனால் படர்க்கையாக இருக்க வேண்டும். அப்போ அவள் அவர்களை போக அனுமதிக்கிறாள். இந்த வாக்கியத்துல நாம let என்பதனுடைய s form பயன்படுத்த வேண்டும். ஏன்? அவள் என்பது பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய். பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய். She lets them go. She lets them go. She என்பது third person singular subject. அப்போ அதற்குரிய s வடிவ வினை சொல்லை பயன்படுத்துகின்றோம். என்ன டென்ஸ்ல? very good, simple present tense. அதே போல அவன், he, அது, it, ராஜ், ஷீலா, my mom, இதெல்லாமே என்ன? தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட். இவ்வளோத்தோடையுமே நாங்க lets them go என்பதை பயன்படுத்தலாம். சொல்லி பார்ப்போமா? he lets them go, it lets them go, ராஜ் lets them go, ஷீலா lets them go, my mom lets them go. இப்போ உங்களுக்கு லெட்ஸ் என்பதன் பயன்பாடு புரிந்திருக்கும் என நம்புகிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. I will help you. மேலும் உதாரணங்கள் பார்ப்போமா? என்னை விடு, let me, let me. என்னை பார்க்க விடு, let me see, let me see. என்னை எனது பரிசை பார்க்க விடு. எனக்கு நிறைய பரிசுகள் வந்திருக்குது. அந்த பரிசை பாக்குறதுக்கு என்ன விட சொல்லி கேட்கிறேன். Let me see my gift. Let me see my gift. Again, let me see my gift. அந்த வாக்கிய ஸ்ட்ரக்சர் அப்படியே ஃபாலோ பண்ணதா பாருங்க. Let, object pronoun, V1 form of verb. அதுக்கு பின்னாடி தான் என்னண்டாலும் வரும். அடுத்த பாப்பம். அவளை விடு, let her. அவளை போக விடு, let her go. அவளை கடைக்கு போக விடு, let her go to the shop. Let her go to the shop. அவளை அவர்களுடன் கடைக்கு போக விடு, let her go to the shop அவர்களுடன், with them. Let her go to the shop with them. Again, let her go to the shop with them. அவனை விடு, let him. அவனை சாப்பிட விடு, let him eat. Let him eat. அவனை அவனுடைய காலை உணவை சாப்பிட விடு, let him eat his breakfast. Let him eat his breakfast. ரொம்ப இலவா இருக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அவர்களை விடு, let them. Let them. அவர்களை விவரிக்க விடு, விளக்கி சொல்ல விடு, let them explain. Let them explain. அவர்களை அந்த கதையை விளக்கி சொல்ல விடு, let them explain the story. Let them explain the story. இப்போ உங்களுக்கான ஒரு பயிற்சி. அவனை வாங்க விடு, அவளை கற்றுக்கொள்ள விடு, அதை தப்பிக்க விடு. Comment your answers. Very good. அதை பறக்க விடு. இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்வோம்? Let it fly. Let it fly. அதை எரிய விடு, let it burn. Let it burn. அதை பாய விடு, let it jump. Let it jump. அப்போ அதை பிடிக்க விடு. இது எப்படி சொல்லலாம்? Please comment it now. Amazing. அடுத்து நாங்க ஒரு சில சஜஷன்ஸ் பார்ப்போம். நாம பிக்னிக் போகலாம். நாம பிக்னிக் போவோமா? எப்படி எல்லாம் கேட்போம் தானே. இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? Let's go for a picnic. Let's go for a picnic. நாம அமைதியா இருக்கலாம். Let's be patient. Let's be patient. நாம மறுமுறையும் முயற்சிக்கலாம். ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தோம், சரி வேற இல்ல, மறுமுறையும் முயற்சிக்கலாம்.
Let's try again. Let's try again. நாம இரவு உணவுக்காக சந்திக்கலாம். நாங்க மீட் பண்ண வேண்டி இருக்கு, இரவு உணவுக்காக சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷன். Let's meet for dinner. Let's meet for dinner. Let's meet for dinner. நாம ஒன்றாக ஒரு பாட்டை பாடுவோம், எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவோம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ண போறீங்க. Let's sing a song together. Let's sing a song together. Again, let's sing a song together. இப்ப நாங்க அடுத்து பாப்போம். இந்த apostrophe எல்லாமே ஸ்வர வடிவம் இருக்குல்ல, இத வாக்கியங்கள்ல எப்படி பயன்படுத்தலாம் என்று. அவள் அவனை போக அனுமதிக்கிறாள். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், சப்ஜெக்ட் வந்திருக்குது. அதுக்கு பின்னால நாங்கள் சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால், ஒருமை எழுவாயாக இருந்தால் லெட்ஸ் என்கின்ற எஸ்-ஃபார்ம் வினைச்சொல்லை பயன்படுத்துவோம். அதற்கு பின்னாடி வாக்கியத்தின் ஆப்ஜெக்ட் வரப்போகுது, பிளஸ் V1 ஃபார்ம் வெர்ப் வந்துதான் மிகுதி எதுவானாலும் வரும். அவள், she, லெட்ஸ் யாரை அவனை, ஹிம் எதற்கு போக, go எங்கே அங்கே, there. She lets him go there. She lets him go there. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. She lets him go there. அவன் ஷீலாவை என்னுடன் விளையாட அனுமதிக்கிறான். அவன் அனுமதிக்கிறான். He lets யாரை, ஷீலாவை. He lets ஷீலா என்ன செய்வதற்கு, விளையாட. She lets ஷீலா play யாருடன், என்னுடன், with me. ரொம்ப இலவா இருக்கு, திருப்பி சொல்லி பாப்போம். He lets ஷீலா play with me. He lets ஷீலா play with me. எல்லாரும் மறுமுறையும் இருக்க வாய் விட்டு சொல்லி பாருங்க, சத்தமா சொல்லுங்க. He lets ஷீலா play with me. அவன் உண்மையான தரவுகளை நாம அறிந்து கொள்ள அனுமதிக்கிறான். சில நேரங்கள்ல எங்களுக்கு ரியல் ஃபேக்ட்ஸ் வந்து அறிஞ்சு கொள்ள வேண்டி இருக்கும், ஆனா எல்லாரும் எங்களை அனுமதிக்க மாட்டினோம். இங்கு அவன் வந்து எங்களுக்கு அனுமதி அளிக்கிறான், அனுமதி வழங்குகிறான். He lets us know the real facts. He lets us know the real facts. Again, he lets us know the real facts. அவள் அவர்கள் தோட்டத்தினுள் நுழைய அனுமதிக்கிறாள். She lets them enter the garden. She lets them enter the garden. Again, she lets them enter the garden. இது நீங்கள் முறையான பயிற்சி செய்ய அனுமதிக்கிறது. இது this lets you do a proper training. This lets you do a proper training. Again, this lets you do a proper training. Once again, மறுமுறையும் சொல்லி பாருங்க. Very good. இப்ப எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. This lets you do a proper training. அது நாம் உள்ளே பார்க்க அனுமதி அளிக்கிறது. That lets us see inside. That lets us see inside. ரொம்ப இலவா இருக்கா? மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இங்கு எதிர்மறை வாக்கியங்கள் எவ்வாறு சொல்லப்படலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அவனை போக விடாதே. விடாதே எதிர்மறை என்பது எங்களுக்கு நன்றாக விளங்குகிறது. Don't let him go. Don't let him go. Don't let him go. அவளை விளையாட விடாதே. Don't let her play. Don't let her play. இங்கு அவளை என்னும் போது அவள் என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர் தானே, அப்ப doesn't அப்படின்னு வருமா அப்படின்னு எல்லாம் நினைச்சு குழம்பி கொள்ளாயங்க. இப்போ நாங்கள் சொல்வது யாரிடம் இதை சொல்கிறோம்? நமக்கு முன்னால் உள்ளவரிடம் பேசுகிறோம். அவனை போக விடாத, அவளை விளையாட விடாத யாரிடம் சொல்றோம்? முன்னால் இருக்கிறவர்கிட்ட. அப்போ முன்னால் இருப்பவர் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் அல்ல. அடுத்த வாக்கியத்தை நல்ல கவனியுங்க. அவள் அவனை போக அனுமதி அளிக்கிறாள் இல்லை. இங்கு செயலை செய்பவர் யார்? அவள். அவள் என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட். அதனால she
doesn't let him go. She doesn't let him go. Again, she doesn't let him go. இப்ப நன்றாக விளங்குகிறதா? நாம பிக்னிக் போகாம விடலாம், இருக்கலாம். இது சஜஷன் சொல்றோம். எதிர்மறை சஜஷன். Let's not go for a picnic. Let's not go for a picnic. நாம மறுமுறையும் முயற்சிக்காம இருக்கலாம். எங்களுக்கு அது டேஞ்சர் தான் அப்படின்னு விளங்கிட்டது, அபாயமானது. அப்ப மறுமுறையும் முயற்சி செய்து ஆபத்துல மாட்டிக்கொள்ளாம இருக்கலாம். சஜஷன். Let's not try again. Let's not try again. நாம ஆபத்துக்களை எதிர்நோக்காமல் இருக்கலாம். Let's not take risk. Let's not take risk. இப்போ உங்களுக்கான நேரம். அவள் ராஜா சீக்கிரம் வெளியேற அனுமதி அளிக்கிறாள். பாசிட்டிவ் சென்டென்ஸ். நாம சந்தைக்கு போகலாம். ஒரு சஜஷன். அவன் ஆற்றில் குளிக்கட்டும் அல்லது அவனை ஆற்றில் குளிக்க விடு. அவளை அதை எடுக்க விடாதே. அது எங்களை நுழைய அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொல்றேன். Please comment your answers. Don't hesitate to comment or don't ignore the comment section. நான் திருப்பி உங்கள்ட்ட சொல்றது, கமெண்ட் செக்ஷனை இக்னோர் பண்ணவும் வேணாம், தயக்கப்படவும் வேணாம். தெரிஞ்சதுதானே விட்டுட்டு போகாங்க, தெரியாது அப்படின்னு சொல்லி தயக்கப்படவும் வேண்டாம். Practice makes you perfect. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை வளர்த்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.